இன்னைக்கு நம்ம பொரிவிலங்காய் உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பொரிவிலங்காய் உருண்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் கூட நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். ஃபஸ்ட்டு பொரிவிலங்காய் உருண்டை செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த அரிசியை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கைவிடாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. அரிசி கரிஞ்சிடக்கூடாது. நல்லா பொன்னிறமாக அந்த அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்குமே இந்த மாதிரி ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு அரிசியை பொரிச்சு எடுத்துக்கோங்க. அரிசி இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுமே இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது பொரிவிலங்காய் உருண்டைக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இதுக்கப்புறம் அரிசி அப்படியே ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இந்த அரிசி நல்லா ஆறட்டும். இப்போ அடுத்ததாக அதே பாத்திரத்தில் 5 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதோடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பையுமே சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாசிப்பருப்புமே நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்ததும் அதிக நேரம் நீங்கள் வறுத்து விட வேணாங்க. உடனே நீங்கள் ஸ்டவ்வில் இருந்து இந்த பாசிப்பருப்பும் பொட்டுக்கடலையும் மாற்றிடுங்க. இப்போ அரிசியோடு சேர்த்துட்டு இந்த பாசிப்பருப்பு பொட்டுக்கடலை நல்லா ஆற விட்டுட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை முடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காவை நெய்யோட வறுத்துட்டு சேர்க்கும் போது பொரிவிலங்காய் உருண்டை டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். பொரிவிலங்காய் உருண்டை சீக்கிரமாகவும் கெட்டு போகாதுங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம். தேங்காவை இந்த மாதிரி நல்லா செவக்க வறுக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துட்டு இந்த நிலக்கடலை தோலெல்லாம் நீக்கிட்டு 1-2 உடச்சி எடுத்துக்கோங்க. இது வறுத்த கடலை தான். இப்போ இந்த கடலையுமே அதே பாத்திரத்தில் சேர்த்துட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்கும் போது உங்களுக்கு பொரிவிலங்காய் உருண்டை சீக்கிரமாகவே கெட்டு போகாதுங்க. இந்த நிலக்கடலை ஏற்கனவே வறுத்தது தாங்க, அதனால நீங்கள் அதிக நேரம் வறுக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டுமே வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ அதே பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு உடச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு கலந்து கொடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுமே இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு இந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணிட்டு அதே பாத்திரத்தில் நீங்கள் வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் அளந்து எடுத்துக்கோங்க. இது பொரிவிலங்காய் உருண்டைக்கு கரெக்டான இனிப்பாக இருக்கும். இப்போ வடிகட்டி எடுத்துக்கிட்டு இந்த வெள்ளை தண்ணியுமே அதே பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா இந்த வெள்ளை தண்ணி ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்குமே அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. கையில் அப்பப்போ எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்தால் அது கரெக்டான ஸ்டேஜ். அதுக்கப்புறமா ஒவ்வொரு பொருட்களாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வெள்ளை தண்ணி நல்லா கம்பி பதம் வந்ததுமே ஸ்டவ்வை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. இப்போ நான் அரிசியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கையில் எடுத்து பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா மாவாட்டம் அரைப்பட்டு இருக்கணும். இதில் இருந்து ஒரு 5-6 ஸ்பூன் ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இது லாஸ்ட்டாக பொரிவிலங்காய் உருண்டை பிடிக்கல கையில் சுடாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த வெள்ளை கரைசலில் எடுத்து வச்சுருக்க நிலக்கடலையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வறுத்து வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. அரிசி மாவு சேர்த்ததுமே உங்களுக்கு உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா நீங்கள் பொரிவிலங்காய் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிக்கும் போது இந்த மாவு நல்லா ஆற விட்டுறக்கூடாதுங்க. லேசாக சூடோடு இருக்கும்போதே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாவு உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து கையில் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு எடுத்துகிட்டு நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. அப்படி செய்யும்போது உங்களுக்கு கையில் சுடாமல் ரொம்பவே சூப்பராக உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி பொரிவிலங்காய் உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க மாவுலேருந்து இந்த மாதிரி லேசாக ஒரு பெரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய பொரிவிலங்காய் உருண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுமே நீங்கள் பொரிவிலங்காய் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொரிவிலங்காய் உருண்டை செய்கிறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கிறாது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தி ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.